பேசிட்டே இரு, மேட்ச் பாக்குறியா? ரெண்டுமே பண்ணுவேன். 2 in 1 ஒண்ணு பண்ணாலே ஒழுங்கா பண்ண மாட்டேன். நீ டைமிங்கே வர துப்பு கிடையாது. நான் குடும்பஸ்தப்பா, அப்படிதான் லேட்டா வருவேன். இல்லடா நீ படத்துக்கே 10 நிமிஷம் லேட்டா தான் போவோம். ஆனா நீ இன்னும் ஜென் பண்ணி சொல்லு. அது அப்படி அமைஞ்சிருந்தா நான் வேணும்னு லேட்டா போல. இல்ல இப்ப அது வீடியோ இல்ல, அதுக்கப்புறம் போன படம் தான் வீடியோ. சோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து எதுக்காக வந்து அட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால நல்ல படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வறட்சியா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு நல்ல படம் வந்தது வந்து கருடன். அது வந்து இவங்க 2 பேர் பார்த்து ஒரு ரிவ்யூ போடுறாங்க. அடுத்தது வந்து மகாராஜா வந்து பயங்கரமா இருக்கு, ஒரு 50th மூவிக்கு வந்து சூப்பரா சேதுபதிக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, நல்ல படம் அப்படின்னு சொல்லி மக்கள் செல்வன் பேக் அதை சொல்லுங்க. இருறா சொல்ல வரதுக்குள்ள. சோ அந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு வந்து பாத்துட்டு ஓகே அது எப்படி இருக்கு என்ன இருக்கு ஒருத்தவங்க ஒப்பீனியன். அத 10 நிமிஷம் லேட்டா போய் பாத்துருக்காரு. இப்ப ஏன் வீடியோ என்ன பத்தி இல்லடா, படத்தை பத்தி எடிட் நான் தான் பண்ணணும். ரிவ்யூ தாண்டி இது வந்து ஃபுல்லா டிஸ்கஷன் தான் இருக்க போது, ஃபுல்லா ஸ்பாயிலரோட தான் இருக்க போது. சோ படம் பார்க்கலாம் அப்படின்னா பாத்துட்டு வந்து கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு நல்ல ஒரு வாட்சா இருக்கும். இவங்க 2 பேரும் தான் பயங்கரமா பேசியிருந்தானுங்க, அதனால இவங்க 2 பேரும் சரி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, இவனுங்க 2 பேரும் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இவனுங்க சொன்னான்றத நம்பிதான் நான் போனேன். அதை தாண்டி பெங்களூர்ல போயிட்டு நான் ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு சிப்ஸ், அங்க போய் அந்த சிப்ஸ் கடை காரமே நல்லா இருக்குன்னாரு. இவனுங்க தான் என்ன ஏமாத்துவானுங்க. ஏமாத்துறீங்க. அப்ப வீடியோ எடுக்க 8 மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு வந்த மணி இவனுங்க எப்படின்னா என்ன ஏமாத்த பார்த்தானுங்க. எங்களை ஏமாத்துனது இவரு. ஐபோன்ல கால் ரெக்கார்டு இல்லன்னு சொல்லிட்டு என்னடி ஏமாத்துற அப்டேட் வருது, ரெக்கார்டோட வருது. இவனுக்கு இப்பதான்டா ஐகான நவுத்தி வைக்கிறதே ஒரு அப்டேட்டா கொடுக்குறானுங்க. வாவு போடுறாங்க, கண்டென்ட் தவிர இது எல்லாமே போய்கிட்டு இருக்குது. எனக்கு ட்ரெய்லர் பாக்கல, மகாராஜா ஒரு படம் வருது தெரியாது. நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷம் போனோன்னு எல்லாம் எப்படி தான் யோசிச்சேன், ஒருவேளை இந்த ஜிகிர் தண்டா பிரம்ம யுகத்துக்குலாம் ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு, நமக்கு நல்லா இல்ல அந்த மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஆயிருந்தேன், அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு, டீசல் வண்டி மாதிரி பிக்கப் ஆயிடுச்சு. உனக்கு ஓவராலா ஒரு ஒன்லைன்ல சொன்ன மாதிரி என்ன? ஒன்லைன்ல சொல்லணும்னா எனக்கு கிளைமேக்ஸ் அப்போ ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு, சங்கடமாவும் இருந்துச்சு. அதான் அவன் சொன்ன மாதிரிதான், அது வந்து நமக்கு ஓல்டு பாய் பார்த்து பழக்கம் இருக்குல்ல, அதனால அவ்வளவு இதுவும் இல்ல. ஆனா ஒரு மாதிரி அப்பா ரொம்ப நாள் ஒரு நல்ல படம், ஒரு வழியா நல்ல படம். அதாவது என்னன்னா, இந்த 6 மாசத்துல இந்த நல்ல படமும் வரலன்னு வேதனை இருந்தப்போ காஞ்சி வரைஞ்சிருந்தப்போ சூரிய கொஞ்சம் தண்ணி ஊத்துறாரு, கொஞ்சம் மரமாவே வந்துருச்சு. அண்ணன் மக்கள் செல்வன் பேக்டா ஒரு வழியா நல்ல படம் கொடுத்துட்டாரா. டைரக்டர் மேல கொஞ்சோண்டு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா படம் சூப்பர். எனக்கு வந்து ஏதாவது சொன்ன மாதிரி உண்மையா உள்ளார போறப்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருமே சொன்னது அப்படின்னா, நீ 2 வாரம் கழிச்சு போனா அப்பதான் இருக்கும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா, எதுக்கு எனக்கு முடக்காம. அப்படி பாக்குறப்போ எனக்கு வந்து இந்த மூவிஸ் நீங்க சொல்ற போய் செம்மையா இருந்துச்சுன்னு கேட்டா எனக்கு அந்த ஃபீல் வரல. நல்ல ஒரு மூவி, அதாவது மோசமும் மூவி கண்டிப்பா சொல்ல முடியாது, எனக்கு குட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பிரில்லியன்ஸ், பயங்கரமான ட்விஸ்டான்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எக்ஸப்ட் கிளைமேக்ஸ். பாத்தீங்களா மக்களே, வீடியோல வந்து பாருங்க, அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்லுவானுங்க, ஆனா என்னோட ஒப்பீனியன் சொல்ல மாட்டானுங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூ பார்க்கவே கூடாது, எங்க ரிவ்யூ பாருங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து குட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா கிளைமேக்ஸ் இது வந்து பயங்கரமா இருந்துச்சு. வெரி குட் இல்ல குட் தான், எனக்கு வந்து குட் தான். நீ உங்களுக்கு நீ சொல்லுடா, நான் என்ன சொல்லணும்? சொல்லு, நான் பேசிக்கிறேன். ஓல்டு பாய் பாக்கல அப்படின்னா கிளைமேக்ஸ் சுத்தமா கெஸ்ஸே பண்ணிருக்க முடியாது. ஆனா நான் அந்த படம் பார்க்கும் போது இல்ல, இந்த கதையை எவனோ ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். நான் என்ன சொல்றேன், இந்த படத்துக்கு போனா கெஸ் பண்ற வேலையை விடுங்கடா. படம் அது பாட்டும் போற போக்குல போட்டுண்டா. நான் கெஸ் பண்ணனா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் புச்சாலத்தை காமிக்கிறேன் பாரு, அவன் வில்லனை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வில்லன் அப்படி எல்லாம் இல்ல, அந்த மாதிரி நான் யோசிக்கல. என்னன்னா இப்ப எனக்கு அப்படியா இருக்க முடியாது. இதுல வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பயங்கரம். அதை தாண்டி இப்ப சிங்கப்புலி வராம தெரியுமா, அவர் தான் வில்ல அப்படின்றது ரிவீல் பண்ணதா இருக்கட்டும், அந்த ரிவீல் ஹைலைட்டா இருக்கும். அது எனக்கு அதுவே எனக்கு என்ன, சிங்கப்புலி வந்து ரொம்ப நேச்சுரலா வந்த மாதிரி இல்ல, ரொம்ப ஆர்டிபிஷியலா. ஆமா, டக்குனு வந்து சிங்கப்புலியோட ரோல் என்னன்னே தெரியாது. ஆமா, ஃப்ரெண்ட் மாதிரி வராரு, திடீர்னு போலீஸோட இன்ஃபார்மர்ங்கறாரு, சம்பந்தமே இல்லாம ரவுடி கூட்டத்துல சேர்றாரு, அவரோட கேரக்டர் மட்டும் சம்பந்தமே இல்லாம. இது காமெடி அக்யூஸ்டியா அவரு? அக்யூஸ்டா இல்ல, போலீஸ் இன்ஃபார்மர் அவரு. அதுதான் அக்யூஸ்ட். அது அக்யூஸ்ட்னா அவன். ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல இப்ப நான் படம் பாக்கிறதுக்கு முன்னாடி நான் போலீஸ் இன்ஃபார்மர் யாரு, அக்யூஸ்ட் யாரு அவனோட பழகி பார்த்து நான் படம் பார்க்கணும். அப்படிதான் அந்த பாய்ஸ் படத்துல நடிச்சிருப்பாரு ஏதோ ஒரு, அவரோட ரோல் உள்ள வரும்போதே எனக்கு டவுட் ஆச்சு. ஓகே, இந்த கேரக்டர்லாம் எங்கேயோ வந்து லிங்க் ஆக போகுது. சோ சிங்கம்புலி உள்ள வரும்போது
ஒரு 2 சீனுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு இது முக்கியமான கேரக்டர் எங்கேயோ லிங்க் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இதை நீங்க வெறும் கதையா எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெயினான கதை தான். இந்த படம் ஒர்க் ஆனதுக்கான மெயின் ரீசன் அண்ட் பெரிய முக்கியமான ரீசனே வந்து ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் தான். எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பயங்கரமா அந்த படபடம் இருக்கும் தெரியுமா ஒரு சீன். அது எப்படின்னா அந்த ஸ்கூல்ல போயிட்டு இவங்க மன்னிப்பு கேட்கிற ஒரு சீன் தெரியுமா, அது எனக்கு ஒரு மாதிரி என்ன ஆக போகுது. அது ரொம்ப சாதாரண சீன். ஸ்கூலோட ஓனர் வந்து பயங்கர பணக்கார ஆளு, அரசியல் சம்பந்தப்பட்ட ஆள். அவன் வந்து ரொம்ப திமிராவே இருப்பான். விஜய் சேதுபதி பொண்ணை வந்து பழி போட்டுருவாங்க. பார்த்தா அது வேற ஒரு பையனா இருக்கும். அவ விஜய் சேதுபதி என்ன சொல்லுவாரு, தப்பு பண்ணீங்கல்ல என் பொண்ணிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. இவ்வளவுதான் சீனு. ஆனா அது வந்து எனக்கு அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு என்ன ஒருவேளை பொண்ணு அடிச்சிருவானோ, பொண்ணு அடிச்சு விஜய் சேதுபதி வேற ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறா படபடன்னு இருந்துச்சு. கடைசியில அது முடியறப்போ ஏய் பயங்கரமா இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீக்வன்ஸ்ல வந்து ஓகே கதை இங்கதான் ஆரம்பிக்க போகுது போல அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா வேற இடத்துல ஆரம்பிக்கும். அதுலயே விஜய் சேதுபதியோட கேரக்டர் தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு. பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவோம்ல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து இந்த கதை சொல்லுவாப்ல தெரியுமா, குப்பை தொட்டி காணா போன கதை அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசியா அதே இதான் பொண்ணு வச்சு சொல்ற ஒரு அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து குட் சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. படம் வந்து எப்படின்னா 2.5 மணி நேரம் படம். கண்டிப்பா இதுல ஒரு 1/2 மணி நேரத்தை கட் பண்ணிருக்கலாம். நிறைய ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸ் இருந்துச்சு. நிறைய இதுல நீங்க திரும்ப சொல்றது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா இதோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் அப்படி எப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல இருக்கத நான் லீனியரா சொல்லிருப்பாங்க. அது ஏதோ ஒரு இடத்துலதான் நமக்கு தெரியும் இது டிஃப்ரெண்ட் டைம் லைன்ன்றதே. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல 1/2 மணி நேரம் கட் பண்ணா கூட கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஒரு இடம் இல்ல, சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம் 1/2 மணி நேரம் கிடையாது, ஒரு 15 to 20 minutes தாராளமா கட் பண்ணிக்கலாம். அனுராக் கேஷப்போட அந்த லைஃப் தனியா வரும்ல, அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு சாங் வரும்னு நினைக்கிறேன். அது வேணா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அப்புறம் மம்தா மோகன்தாஸ் கேரக்டர் எதுக்குன்னே தெரியல, அவங்க இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம். அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் சேதுபதி அவரோட ஆக்டிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்துல நல்ல ஒரு வெயிட்டான கேரக்டர். ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லா கேரி பண்ணி கொண்டு போறது அந்த ஒரு கேரக்டர் தான். அது ஒரு ஒண்ணுமே தெரியாத அப்பாவியில்ன்றது வந்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற கேரக்டர். அந்த ஃபுல்லாமே அந்த படத்தை அவர் தான் கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாரு. எந்த இடத்துலயுமே இவர் நடிக்கிறாருன்றது கூட தெரியல, கேரக்டராவே வாழ்ந்தாரு. அப்படியே ஃபுல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி நடிச்சிருந்தாரு. இதுதான் கேமராமேன் சதுரங்கவட்டி ஹீரோ பேர் நட்டி நடராஜ். அவருமே அவரு சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் பேர். அதே சிங்கம்புலி கேரக்டர். ஆமா, சிங்கம்புலியுமே பயங்கரமா நடிச்சிருந்தாரு. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு அவ்வளவு மோசமான வில்லனா பாக்குறதுன்றது கஷ்டம். ஏன்னா இத்தனை வருஷம் காமெடி ரோல் பண்ணிட்டாரு. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா கூட நமக்கு சிரிப்பு வந்துடும். அப்படி பண்ணாம ப்ராப்பரா கேரி அவுட் இல்ல. ஆனா எந்த இடத்துல சிங்கம்புலி அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா மாட்டிக்கிட்டாப்ல அதான் அந்த மொட்டை மாடி சீன் தான் நைட்டு. அது ஓகே. விஜய் கூட ஒரு கான்வர்சேஷன் விட்டுறா, அதான் ஏதோ ஆசையா இருந்துச்சு, பார்த்த நல்லா பார்க்க நல்லா வேற இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா கசக்கிருக்கேன், ஆனா நான் பண்ணலன்ற மாதிரி அந்த குப்பை தொட்டி சொல்ற மாதிரி அவன் பொண்ணு சொல்லி அந்த சீன் மாட்டிக்கிட்டா என்ன இருந்தாலும் அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா அவன் பேசும்போது நமக்கே ஏன் வெட்டிடலாம் தோணும். அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துலதான் ரொம்ப நாள் கழிச்சு அனுராக் கேஷப்ப இமைக்கா நொடிகளுக்கு அப்புறம் ஒரு படத்துல நல்லா யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது இந்த படம் நடுவுல ஒரு 2-3 படத்துல ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது இமைக்கா நொடிகள் லியோல லோகேஷ் இல்ல. ஆனா இந்த இதுல வந்து ஒரு நல்ல வெயிட்டேஜான கேரக்டர், நல்ல நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய கேரக்டர் சூப்பரா பண்ணிருந்தாரு. கடைசி கிளைமேக்ஸ்ல சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுவும் அந்த இந்த மனுஷன் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னு ஒண்ணு வச்சிருந்தான் நிறைய இடத்துல. அந்த ஹிண்ட் மாதிரி கிளைமேக்ஸ்ல அனுராக் கேஷப் செத்ததுக்கு அப்புறம் ஒரு சீன் ஒண்ணு வரும். அந்த பொண்ணோட பாதத்துல பிளட் செம சீன். அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரியா நல்ல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கல. அந்த பொண்ணு அடிபட்டிருக்கு, வெறுங்கால நடந்து போகுது, அது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, சிமெண்ட்ல நடந்து போகுது, அச்சு பதியுது, அதுல அப்படியே கீழே வந்து அவன் தன்னோட மெட்டஃபர் வைக்கணும்னு வைக்கல, கதையில அது ஒரு பார்ட் மாதிரி இருந்துச்சு. அதனால அது சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அவனும் ஒரு நல்ல அப்பன் தான். ஆனா கெட்ட வழியிலான எப்படின்னா அந்த மின்னல் முறையில 2 பேருக்கு பவர் கிடைக்கும், 2 பேரும் எப்படி யூஸ் பண்றாங்கன்றது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. 2 பேருக்கும் நோக்கம் ஒண்ணு. ஆனா இவன் எப்படி நல்லதா அதை யூஸ் பண்றான், இவன் எப்படி அதை கெட்டதா இது பண்றான்றதுதான் விஷயம். பேட்மேன் ஜோக்கர் மாதிரி. நீயே ஜோக்கர் தான். இதெல்லாம் எடிட் பண்ணாம போடுறேன். இவங்க உண்மையா சூரியமா என்னன்னு பாருங்க மக்களே. எக்ஸலென்ட். விஜய் சேதுபதி வைஃப் கொஞ்சம் வச்சிருந்திருக்கலாம். இதுமே பிடிச்சிச்சு, இன்டர்வல் சீன் பிடிச்சிச்சு. அதுலதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க வேற மொழி படங்கள் இந்த ஓல்டு பாய் மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கவே இல்ல அப்படின்னா பயங்கரமா ஹிட் ஆகும். அதான் சொல்றேன்ல, இப்ப 3 பேர் இருக்கோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேற, பெர்ஸ்பெக்டிவ் வேற, அவங்க நம்ம எதிர்பார்த்து போறது வேற, நம்ம அந்த மூவி நாலேஜ் வேற. இதுல நான் வந்து முனிஷ் கார்த்திக் இல்ல நான் காமெடி சொல்லிருக்கணும், நீ சொல்லிருக்கணும்
எல்லாம் பேசி முடிச்சு நீ வருவ. அது வரைக்கும் நான் உட்கார்ந்து வச்சுக்கிட்டே அந்த பாயிண்ட் சொன்னாடா எப்ப பார்த்தாலும் பாயிண்ட் காப்பி அடிக்கிற பொய்யா கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டானுங்க. நான் ஆனா எங்க நீங்க அனுப்புக பாப்பா நீங்க இன்னைக்கு இவரு அடுத்த வீடியோ ஒண்ணு இருக்குது ஓகேவா, அடுத்த வீடியோ ஸ்டோரி டெல்லிங் வீடியோ, நரேஷன் வீடியோ. ஆனா எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க எப்படி எழுதி வச்சு அதை எனக்கு அனுப்புங்க. அப்படி இதுல இந்த படத்துல எனக்கு வந்து முனிஷ்காந்தோட கேரக்டர் வைக்கிறப்போ நான் இன்னும் காமெடி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் வரப்பே டிஃபால்ட்டா அந்த காமெடி ஒன்று எக்ஸ்பெக்ட். இது ஆக்சுவலா ஒரு சீரியஸ் ரோலும் கிடையாது, ராட்சசன் படத்துல இருக்க மாதிரி இதுல சீரியஸ் ரோலும் கிடையாது. சோ அதுல இருக்கும்போது நிறைய காமெடி இருக்கும். அப்பப்போ ஒரு ஒன்லைன் காமெடி, அவரோட ரியாக்ஷன் காமெடிஸ் எல்லாம் நிறைய நினைச்சா அது பெருசா அவரோட பாட்டு தான் நல்லா இருந்ததுண்ணா. பேக்ரவுண்டு பிஜிஎம் ஃபுல்லா படம் பேக்ரவுண்ட் ஃபுல்லா சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அது தெரியல எனக்கு. சரி சார். சோ இதுதான் வந்து எங்களோட ரிவ்யூ, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல. இது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சு, இது பிடிக்கல, இது இன்னும் நல்லா எடுத்துக்கலாம், இல்ல இதுவே சூப்பர், நான் இந்த மாதிரி படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி ஒருத்தர் 2 வாட்டிக்கு 40 ரூபா போட்டுருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்க லைட் எல்லாம் வாங்கி இருக்கிறோம். என்ன இந்த 80 ரூபாயில அது இன்னும் அக்கௌண்ட்டுக்கே வரலடா. பரவாயில்ல, இது வாங்கி இருக்கிறோம். சரி சொல்லிட்டேன். அவரோட கான்ட்ரிபியூஷன் 1% கூட இருக்கட்டுமே, அதுல நம்ம வளர்த்துன்னு அமைச்சுக்கிறாரு. சீரியஸா பண்ண 1%மே நல்ல விஷயம் தான். சோ அதான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.